பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா அம்மா பஅத். அன்புக்குரிய நேயர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாரம் ஒரு வரலாறு என்ற நிகழ்ச்சி கூடாக உங்கள் அனைவர்களையும் சந்திப்பதில் மற்றில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இந்த வாரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துணைவியான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட அந்த வரலாற்று சுருக்கத்தை தான் இன்றைய நாள் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்து உலகத்தினுடைய அத்துணை விடயங்களையும் கற்றுக் கொடுத்தான், பெயர்களை அறிவித்து கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே உலா வருகிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு துணைவியாக, மனைவியாக ஹஸரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய விலா எலும்பிலிருந்து அல்லாஹு தஆலா படைக்கிறான். இது குறித்து குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, யா யுவன்னாஸு தக்கூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ. அல்லாஹு தஆலாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஒரு ஆத்மாவிலிருந்து அதற்கான துணைவியை அல்லாஹு தஆலா படைத்தான். அதிலிருந்து வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ, அதிகமான பிச்சலங்களை அல்லாஹு தஆலா உலகத்திலே பறந்து திரிய வைத்தான், பரப்பினான் என்ற குர்ஆன் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் இது உணர்த்துகின்ற வாசகம் என்னவென்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனியாக சொர்க்கத்திலே வாழ்ந்து வருகின்ற பொழுதுதான் இந்த நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது தொடர்பாக அறிவிக்கின்ற ஒரு ரிவாயத் இந்த நேரத்திலே நினைவுபடுத்தப்படுவது மிகச் சிறந்ததாக இருக்கும். எனவே அந்த வகையில் அவருடைய அறிவிப்பிலே வருகின்ற விடயம்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே தனியாக அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கின்ற வேளையில் எழும்பி பார்க்கிறார்கள். தனது தலைக்கு அருகாமையில் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஒரு பெண்மணி அங்கே வீற்றிருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணை குறித்து விழித்து கேட்டார்கள். நீ யார் என்று கேட்ட பொழுது அவர்களுமோ நான் ஒரு பெண் என பதிலளித்தார்கள். நீ எதற்காக வேண்டி படைக்கப்பட்டுள்ளாய், நீ யார், எதற்காக வேண்டி இங்கே அமர்த்தப்பட்டுள்ளாய் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து விழித்து வினவிய பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு அமைதியை, நிம்மதியை தருவதற்காக வேண்டி, வழங்குவதற்காக வேண்டி அல்லாஹ்வால் படைக்கப்பட்டுள்ளேன் என்ற மறுமொழியை, பதிலை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழங்குகிறார்கள். வானவர்களுமோ அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா விடயத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்பதை சற்று பரிசீலனை செய்வதற்காக வேண்டி, அறிஞ்சு கொள்வதற்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமே வினவினார்கள். அந்த பெண்ணுடைய பெயர் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா, அது குறித்து உங்களுக்கு அறிவிக்க முடியுமா என்று கேட்ட பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடனே சொன்னார்கள், அந்த பெண்ணின் பெயர் ஹவ்வா என பதிலளித்து அல்லாஹ் கற்றுக் கொடுத்த கல்வி ஞானத்தை திடனாக அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். ஹவ்வா என்றால் உயிர், அது ஹய்யுன் என்ற மூலச்சொல்லிலிருந்து மருவி வந்த பொருளை கொண்டதாக இருக்குது என்பதையும் அங்கே விளங்கப்படுத்துகிறார்கள் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே ஒன்றாக குடியிருக்க செய்கிறான். வகுல்னா யா ஆதமுஸ்குன் அந்த வஸௌஜுக்கல் ஜன்னா ஃபகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஅதுமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன் என்ற குர்ஆன் வசனமும் எங்களுக்கு அதனை உறுதிப்படுத்துகிறது. அல்லாஹ் தஆலா சொன்னான்,
ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவியார் ஹவ்வாவும் சொர்க்கத்திலே நீங்கள் வசியுங்கள், அங்கே உங்களுக்கு விரும்பிய பானங்களை குடிக்கலாம், உணவுகளை உண்ணலாம், விரும்பிய மாதிரி நடந்து கொள்ளலாம். என்றாலும் ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை, வலா தக்ரபா ஹாதிய ஷஜரா, ஒரு மரத்தை சுட்டி காட்டி அல்லாஹ் தஆலா சொன்னான், இந்த மரத்தை நீங்கள் நெருங்கக்கூடாது. இதனை நீங்கள் நெருங்கினால் அன்மித்தால் ஃபதகூனா மினல்லாலிமீன், நீங்கள் இருவருமே நஷ்டவாளிகளாக அநியாயக்காரர்களாக மாறிவிடுவீர்கள் என்ற வாசகத்தை அல்லாஹ் சொல்லி ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் சொர்க்கத்திலே வாழச் செய்கிறான். இருவருமே சந்தோஷமாக சொர்க்க வாழ்க்கையை தொடர்ந்து நடாத்தி கொண்டு செல்கிறார்கள், வாழ்ந்து கொண்டு செல்கிறார்கள் என்ற விடயத்தை நாம் நினைவுபடுத்துகின்றோம். எனவே மற்றுமோர் வாரம் ஒரு வரலாறு என்ற நிகழ்ச்சி கூடாக அடுத்த வாரமும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.